ஃபோக்கஸ் ஆகுதா? குட் மார்னிங் யூடியூப். அண்ட் இன்னைக்கோட விளாக்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட் லிஃப்ட் வந்து பண்ண போறோம். 200 கேஜி வச்சு நம்ம ரெப் பண்ண ட்ரை பண்ண போறோம். சுத்தமா மைண்ட் செட்டும் அதுக்கேற்ற மாதிரி கிடையாது. லாஸ்டா போட்ட எல்லா வீடியோவுமே ஜிம்ப்ரோஸோட போட்டு போட்டு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து இங்க வந்துட்டு தனியா இப்போ பண்ணணும்னு நினைச்சேன். பட் வந்து வாடா வா ஃப்ரேம்குள்ள வந்து இதோ கஷ்டப்பட்டு தர்றான். ஸோ வந்து இவனும் புதுசாக பவர் லிஃப்டிங் என்ட்ரு இருக்கான். இப்போதான் ரொம்ப ரொம்ப பிகினரு. அதனால இவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டை பண்ணுவான். நானும் வந்து ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கூட வந்து ஒரு யாராவது ஒர்க் அவுட்டை போட்டிருந்தா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மசில் பிளேஸ்லேருந்து நம்ம கிரியேட்டின் இப்போதான் எடுத்துட்டு இருக்கேன். அதோட ரிவ்யூவும் கூடிய சீக்கிரம் நான் போடுவேன். எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும், பார்க்கலாம். 200 கேஜி ரெப் பண்ண முடியுதா, முதல்ல ஒரு ரெப் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வார்ம் அப் பண்ணிட்டு தென் அப்புறமேட்டு வந்து நம்ம மெயினான ஒர்க் அவுட்டுக்கு நம்ம போயிடலாம். மைக் வேறு எப்படி கேட்குதுன்னு தெரியல. 100 வருஷம் கழிச்சு இதை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். விளாக் எடுக்க இஷ்டமே இல்லாமல் எடுக்கிற விளாக் நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு எனக்கே தெரில. அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டியில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லான ஒரு ஷேப்பராக இருக்கேன். பாட்டெல்லாம் போட்டு வைப் பண்ணி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். பிகாஸ் நேஷனல்ஸ் இஸ் கம்மிங் சூன். இப்போ ஃபர்ஸ்ட் எம்டிலேருந்து வழக்கம் போல் வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணோம். Agressivo, ou deixa sua bunda ardendo, ou dá tapa, 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 cara. Deixa sua bunda ardendo. மறுபடியும் தனியாக சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான். அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வந்து நேஷனல்ஸ் வருது. அது ஸ்பெசிஃபிக்காக எது நான் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. Ama sua safada, fica sua safada, vai, vai. Vem sentando pro pai, pai. Vem sentando pro pai. Vem sentando pro pai, pai. Vem sentando pro pai. De bater de frente, 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 de frente. Esse aqui só agressivo, deixa sua bunda ardendo. Vai novinha com todo prazer, hoje você tá tarada. Piranha, vai toma, toma, vai. Toma, toma, toma. Toma, toma, toma. இந்த அந்த அளவு அப்போ உனக்கு ஹெவியாகலாம் நடத்தணும். இதில் நாட் ஸோ இப்போ 146 கேஜி இருக்குது. 146 கேஜி வந்து ஒரு ரெப் பண்ணிட்டு டைரெக்டாக வந்து நம்ம மெயின் வீட்டுக்கு போகலாம். தூக்குவோனா இல்லைன்னு தெரியல. வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டி தான் அதை ரெப் பண்ணியிருக்கேன். ஸோ போவோம். இது வேற 6000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் இந்த பெல்ட்டை. 6000 ரூபாய். ஓகே, இதுக்கு இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை. பொறுமையா போகணும். 6000 ரூபாய் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல கலட்டுறதுக்கு மனசே இல்லை. அப்படி எல்லாம் கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகுறது, உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். É desse jeito, é desse jeito. Só leva chifre quem não faz amor direito. É desse jeito, é desse jeito. இப்போ வந்து நம்மளோட டர்ன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கொஞ்சம் ஸ்லைடாக இருக்கு. இரு வரேன் சொல்கிறேன். வந்து இப்போ நம்ம வந்து மெயினான இதுக்குள்ளே இறங்க போகிறோம். இந்த 200 கேஜி, இந்த 200ல 201 கேஜி 201.5 கேஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெப்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னா போதும். அதுக்கு முதல்ல 1 ரெப் நம்ம பண்ணோம். ஏன்னா லாஸ்ட்டாக நான் வந்து பிஆர் செக் பண்ணும் போதே எனக்கு வந்து 201 கேஜி தான் ஒரு ரெப் தான் பண்ண முடிஞ்சு. அண்ட் முக்கியமாக வந்து இன்னொரு விஷயத்தை இங்கே வந்து நான் சொல்லி ஆகணும். நான் வந்து கிலோரிஸ் டெஃபிசிட்டில் இருக்கேன், லோ கிலோரிஸில் இருக்கேன். 1500 கிலோரிஸ் தான் எடுக்கிறேன். அதுக்கூட முக்கியமானது என்னென்னா லோ காப் டயட்லேயும் இருக்கேன். இந்த ரோட் டு பெஸ்ட் வெர்ஷன்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது பாதிலே அப்படியே நிற்கிது. அதோட கண்டினியூஸாக இது வந்து எபிசோடாக விடலான்னு நான் நினைக்கிறேன். அந்த சீரீஸை வந்து அப்படியே முழுக்கி விட்டுட்டேன். அது 26 எபிசோட் சம்திங் நான் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே ஒரு 27 நாலு என்ன எபிசோட் நம்பர்னு தெரில, அப்படியே இதை வந்து கண்டினியூ பண்ணிக்க வேண்டியது தான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மைண்ட் செட் ப்ரோ. ஓகே, மயமில்லை மந்திரமில்லை வந்துச்சு. டெய்லி 18,500 calories அண்ட் லோ காப். ஆல்மோஸ்ட் 100 grams காப்ஸ் தான் நான் ஒரு நாளைக்கே எடுத்துக்கிறேன். அவ்வளோ எடுத்துட்டு தென் ஸ்டில் ஃபைட்டிங் வித் 210 kg ஃபார் 2 reps.
Room is filled with dust. If you don't live for something, you will die for nothing. I wanna live for this. இதெல்லாம் இப்போ இருக்கிறதெல்லாம் உன்னோட ஒரு 40-50% ஸ்ட்ரென்த் தான் இப்போ இருக்கும் உனக்கு. நீ ரெகுலராக நீ பண்ணிட்டே இருக்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு டைம்ல எல்லாம் நான்லாம் 200 எல்லாம் பூமியிலேருந்து ரிப்ளைட் கூட என்னால் தூக்க முடியாது. இப்போ 200 kg என்னால் ரெப் பண்ண முடியுது. அது ஆட்டோமேட்டிக்காக நீ ரெகுலராக ஃபுட்ஸ் டயட்ஸ் இருந்து ரெகுலராக இது பவர் லிஃப்டிங் மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுன்னா இதில் மட்டும் இல்லை, மோஸ்ட்லி அதை உனக்கு தெரியல நான் தான் ஸ்பிரிட் எப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு. அது மாதிரி ரெகுலராக நிறைய டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் தான் வரும். Só leva chifre quem não faz amor direito. Só leva chifre quem não faz amor direito. Mais ஸோ நெக்ஸ்ட் வந்து 146 kg ப்ரோ. 146 kg 146 kg வந்து ஒரு 6 to 8 reps பண்ணிட்டு 2 sets மட்டும்தான். அதை பண்ணி மட்டும் முடிஞ்சிடும். அடுத்து பேக் அப் Como ficar rico se nós tem Como ficar rico se nós tem pensão demais? Eu vou lá no sábado, me chama de pai. Na igrejinha me chama de pai. E como ficar rico se nós... டெட் லிஃப்ட் போட்டு ஜாலியாக இருக்குன்ட்டு ரொம்ப நேரம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு செட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 146 பண்ணியாச்சு. அண்ட் நவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்பல் ரோஸ் பண்ண போகிறோம். ஸோ பவர் லிஃப்டிங்கிறதுனால எல்லாத்துலேயுமே ஹெவியான வெயிட் தான். பட் நான் இப்போ சொல்ல போகிறது மொக்க வெயிட் தான். 66 kg தான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். இதெல்லாம் பண்ண முடியாது. ட்ரை பண்ணி பாரு நான் ஒரு ரப்ப. ரொம்ப நேரமா கேமரா ஒரே இடத்துல இருக்கு, போர் அடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னால் மாற்ற முடியாது. எனக்கு வெளிச்சம் அந்த சைடு இருந்தால் வருது, ஹேர் சைடு வச்சா கிளார் அடிக்கும். I'm not a best, but I'm trying to be a best, and I am be a best. I hope 250 kg. It's not big deal. He chose the path of perpetual torment. In his ravenous hatred, he found no peace, and with boiling blood, he scoured the umbral plains, seeking vengeance against the Dark Lords who had wronged him, and those that tasted the poison. ஸோ அடுத்து வந்து என்ன வேரியேஷன் என்று நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேட் புல் டவுன் வந்து பண்ண போறோம். லேட் புல் டவுன் வந்து ஒரு 3 sets 10 reps அவ்வளோதான். டக்குன்னு அதை முடிச்சுட்டு ஹேங்கிங் லெக் ரேசஸ் பண்ணிட்டோம்னா பேக் ஒர்க் அவுட் முடிஞ்சுது. இது மட்டும் இல்லாமல் நான் 30 minutes ட்ரக் மில்லரை பண்ணும். இப்போ பண்ண மாட்டேன், எனக்கு இப்போ தான் பேக் ஒர்க் அவுட் முடிச்சிருக்கேன். லோவர் பேக் பெயின் வந்து செத்துருவேன். அதனால வந்து லேட்டாக பண்ண போகிறோம். of his sword named him the Doomslayer. லிஃப்ட் முடிக்கும் போதே பார்த்தேன் சாம்சங்லாம் ரைஸ் குடிச்சிட்டோடனே அதில் ஃபுல் வெயிட் அடிச்சுட்டு இருக்கோம். அதான். ஆனால் சாம்சங்க்கு டெட் லிஃப்ட் பிடிக்காது, டெட் லிஃப்டே பண்ண மாட்டோம். ஸோ ஃபுல் ஸ்டாக் போட்டிருக்கேன். 104 kg ஆல்ரெடி பல வாட்டி பண்ணியிருக்கேன்.
இப்படியே போட்டது நசிங்கி இப்படி வந்து ஒன்றுக்குது ஒட்டிக்குது. 3 come on 4 first up come on. ஸோ லாஸ்ட்டாக ஹேங்கிங் லெக் ரைசஸ் மட்டும் இருக்கு. அதை மட்டும் 10-10 3 செட் போட்டுச்சா 10-10 15 தெரில, போடும்போது பார்த்தா தான் தெரியும். அதை மட்டும் போட்டால் இட்ஸ் ஓவர். ஆமாம், முட்டையை மடக்கி தூக்க ட்ரை பண்ணேன். have some tips bro. இந்த மாதிரி வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னா தம்பில் வச்சுலாம் நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. உங்கள்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது எப்படி நீங்கள் ஹேங்கிங் லெக் ரைஸில் வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி வெயிட்லாம் எடுத்து 3 வெயிட் வச்சுட்டு இழுத்து எடுத்து பிளாக் Sunday tape. He's a little excited. இல்லாட்டி ஃப்ளாப்ஸே இந்த ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் பாரு, ஒன்றுமே இருக்கு. 6 பேக்ஸ் தெரியும், ஆனால் அது இப்படி மேலே ஷேப் மாதிரி இருக்காது. பிளெயினாக இருந்து வெட்டி வச்சு கோடு மட்டும் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மசில் வளரணும். இந்த விளாக் வந்து எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த சீரீஸ் வந்து ஒரு 72 kg வரைக்கும் தான். அது வந்துருச்சுன்னா ரோட் டு நேஷனல்ஸ் பவர் லிஃப்டிங் டோட்டலி சேஞ்ச் ஆக போகுது. கேரக்டர் வந்து நான் அடிக்கடி இப்படி தான் மாறிட்டே இருப்பேன். ஒரு வீடியோவில் பாக்குன்னு கற்றுவேன், ஒரு வீடியோவில் ரொம்ப அமைதியாக இருப்பேன். ஒரு விசித்திரமான மனிதன் தான் நான். சரி, இதுக்கு மேலே தான் போயிட்டு நான் வந்து சமைக்கணும், குளிக்கணும், 1008 வேலை இருக்குது. அதுக்கப்புறம் என் வேலையை வேறு பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல விளாகில் உங்களை மீட் பண்ணும் முறையா தெரியலன்னா அவங்க வேலை வரட்டாமாமே. டாட்டா பபாய், see you, ஜிம்முக்கு போ.